ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் மலபார் ஸ்டைலில் எப்படி பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கைஸ். நான் 2 kgக்கு தான் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு தான் இந்த லிஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ 1 kg எடுத்தோன்னா அதுக்கு ஹாஃபாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். சரி வாங்க பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நெய்யும் அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கோகனட் ஆயிலும் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானோடனையும் 2-3 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் போட்டால் போதும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா வதங்க விடணும். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறத்தில் வெங்காயம் வதக்கியாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்ச கார்லிக் பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் சில்லி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் கொஞ்சம் நேரம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை நம்ம சேர்த்து அதுவும் நல்லா வதங்கி வர வரைக்கும் அதை சிம்மில் வச்சு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி வதங்கி வந்துருச்சு. இப்போ வதங்கினோடனே 1 டீஸ்பூன் நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்ப்போம். அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் சிக்கன் மசாலா அதில் 4 டீஸ்பூன் சேர்ப்போம். சேர்த்துட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச மல்லி இலையும் கொஞ்சம் கறி லீஃப் எல்லாமே சேர்த்து போடுறோம். எல்லா மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச 2 kg சிக்கனை ஆட் பண்ணலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாம் இது பண்ணுற மாதிரி ஒரு கிளறி விட்டுடலாம் ஒரு ஸ்பூனை வச்சு. இதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிப்போம். தயிர் ஆட் பண்ணோடனே அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் சிக்கன் வேகிறதுக்கு மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னையும் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது லைட்டாக கிரேவியாக இருக்குல்ல, அதை நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். பிரியாணிக்கான கிரேவி பண்ணியாச்சு. இப்போ அதுக்கான ரைஸ் பண்ணலாம். குக்கரில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 ஏலக்காய், கிராம்பு, பட்டை போட்டுட்டு கழுவி வச்ச அரிசியை போடுவோம். அரிசி போட்டதுக்கப்புறம் அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த கீலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் இது 4 கப் அரிசி எடுத்திருக்கோம். அப்போ 8 கப் தண்ணி ஊற்றணும். அளந்து எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கரம் மசாலா லைட்டாக சேர்த்துக்கோங்க. லெமன் புழிஞ்சிட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரில் ஆவி போனோடனையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீ ரைஸையும் சிக்கன் கிரேவியும் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம் பிரியாணிக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செட் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா எம்மியான மலபார் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். பிரியாணியோட ரைத்தா அண்ட் கேரளா ஸ்டைல் மின்ட் சட்னி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோக்கெல்லாம் அப்டேட் கிடைக்கும்.